ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ கார் விட்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அடைக்கிற பிரச்சனைக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அடைக்கிற பிரச்சனை என்னென்னு கழட்டி பார்க்கும்போது முழுக்க முழுக்க அடைப்பு பூராமே இந்த லெவலில் இருக்குது. ஒரே கம்பெனி பெட்ரோல் போட்டால் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இது எந்த அளவுக்கு இதில் அடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு அடைப்பு இருக்குது. கார் விட்டுற கப்புலேருந்து எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம போட போகிறது வாசர் இந்த ஸ்லைடு நீட்டில் எடுத்துகிட்டு தான் நம்ம அதில் போட போகிறோம். இந்த ஸ்லைடோட நீளத்தோட உயரத்தை இறக்கணும்னா ஏர் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு அடைக்கிற பிரச்சனை ரிலீவ் ஆகும். இந்த ஸ்க்ரூவை கலத்தி தான் நம்ம பண்ணணும். கார் விட்டுற ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பக்காவாக ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே டஸ்ட்டு எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் பூராமே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டங்கரேன்னு இருந்தது ஃபுல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோ பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரயோஜனமான வேலையாக இது இருக்கும். மேக்ஸிமம் ஒரிஜினல் பார்ட்ஸாக போடணுன்றதுக்கான உணர்த்துறதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்கும். ரெண்டாவது, இனிமே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீட்டாக வேலை பார்க்கணும், டைம் கொடுத்து பண்ணணும். இது வண்டி 2 நாள் ஆச்சு, இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர்க் ரேசர் செட்லேருந்து ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு, கார் விட்ரு, இன்ஜின் ஆயில், ஸ்பார்க் ப்ளக்கு, ஃபோர்க் ரேசர் செட்டு, எல்லா கேபிள் செட்டும் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒர்க்கு நடந்துச்சுன்னா வண்டி பக்காவாக இருக்கும். ஒரு புது மாடல் மாதிரி வண்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைலேஜும் கம்மியாக இருக்குனாங்க. இதன் மூலமாக மைலேஜ் ஏற்ற போகிறேன்.